என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆன்சியன்ட் வேர்ல்டில் ரோமன் சிவிலைசேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரோம் நாகரிகத்தினுடைய மையம் அப்படிங்கிறது இத்தாலி. இது கிரேக்கத்தினுடைய இதுக்கப்புறம் இருக்கல மத்திய தரைக்கடலுக்குள்ளே செல்கிறது. ரோமன் நகரம் அமைந்துள்ள அந்த டைபர் அதுக்கப்புறம் நதி வந்து தீபகற்பத்தின் மத்திய பகுதி வழியாக செல்கிறது. இந்த ரோம் நகரம் வந்து லாதும் அப்படிங்கிற மாவட்டத்தில் வந்து ரோமாலஸ் அப்படிங்கிறவரால் கிமு 1000 வந்து அதுக்கப்புறம் நிறுவப்பட்டது. இந்த பண்டைய கால ரோமானியர்களுடைய பழமையான மொழி வந்து என்னது அப்படின்னா லத்தீன். அது வந்து அதுக்கப்புறம் வந்து லாட்டிம் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் வந்தது. பண்டைய காலம் அதுக்கப்புறம் ஆரம்ப காலம் இந்த ரோமானியர்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா எப்படி அவங்களுடைய இது இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரு ராஜா, அதுக்கப்புறம் என்னது அப்படின்னா அதுக்கப்புறம் குடியரசு, அதுக்கப்புறம் ஒரு செனட் அப்படின்னு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கிமு 6ஆம் அதுக்கப்புறம் நூற்றாண்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து மன்னராட்சி வந்து அதுக்கப்புறம் தூக்கி எறிஞ்சிட்டு குடியரசு வந்து நிறுவியிருக்காங்க. அந்த குடியரசுக்கு அதுக்கப்புறம் கீழே வந்து ரோமானியர்கள் வந்து தீபகற்பத்தில் பல பகுதிகளை வந்து கைப்பற்றியிருக்கிறாங்க. கிமு 265 வந்து இத்தாலி அதுக்கப்புறம் முழுவதையும் அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ரோமானியர்களினுடைய இந்த குடியரசு அரசியல் அதுக்கப்புறம் அமைப்பு அப்படிங்கிறது வந்து செனட் மற்றும் அதுக்கப்புறம் சட்டமன்றம் அப்படிங்கிற 2 தூதரகங்களை வந்து அதுக்கப்புறம் உள்ளடக்கிறது. அதே மாதிரி இந்த ரோமானியர்கள் வந்து ஆப்பிரிக்காவினுடைய வடக்கு முனையில் அதுக்கப்புறம் உள்ள காத்ரேஜ் அப்படிங்கிற சிட்டி வந்து என்ன செஞ்சுன்னா தொடர்ந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா போரில் வந்து அதுக்கப்புறம் ஈடுபட்டிருக்காங்க. சிசிலியின் அதுக்கப்புறம் வந்து காத்ரேஜின் அந்த ஆக்கிரமிப்பினுடைய ஆபத்து தான் இந்த ரோமானியர்களை வந்து காத்ரேஜை தாக்க நினச்சதுன்னா அவங்களுக்கு வழிவகுத்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பியூனிக் போர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த போர் வந்து கிமு 264 பிசிலேருந்து 146 பிசி வரைக்கும் அதுக்கப்புறம் நடந்துட்டு இருக்கு. இந்த இதில் வந்து என்ன செஞ்சுன்னா காத்ரேஜர்கள் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து கிமு 1ஆம் அதுக்கப்புறம் நூற்றாண்டில் வந்து ரோமானியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா கிரீஸ் மற்றும் அதுக்கப்புறம் வந்து ஏசியா மைனர் இதை கைப்பற்றி எகிப்துக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வந்து நிறுவுறாங்க. அடுத்து வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா 2 படை தளபதிகள் யாராவது அப்படின்னா ஒன்று பாம்பே மற்றும் அதுக்கப்புறம் சீசர். இவங்க 2மே தளபதிகள். இவங்க 2 பேருக்கு இடையில அதிகாரத்துக்காக நினைச்சுன்னா போட்டி வருது. கடைசியில் போர் வந்ததுக்கப்புறம் நடக்குது. அதில் பார்த்தா எகிப்தில் வந்து பாம்பே வந்து என்ன செஞ்சாருன்னா எதிரிகளால் வந்து நினைச்சுன்னா கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் வந்து சீசர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா எகிப்தினுடைய அதுக்கப்புறம் ராணி கிளியோபட்ராவினுடைய வசீகரிக்கக்கூடிய அழகில் மயங்கி என்ன செஞ்சுறாரு அப்படின்னா அங்கேயே இருந்து அதுக்கப்புறம் இருந்துறாரு. கிமு 40 அதுக்கப்புறம் வந்து 7 வந்து அவர் என்ன செய்யணும் மறுபடியும் ரோமுக்கு போய் தன்னுடைய வந்து ஒரு சர்வாதிகாரியாக ஆக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யணும் இவர் வந்து தன்னை ஒரு மகாராஜாவாக இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்து அதுக்கப்புறம் இருந்ததுனால கிமு 40 அதுக்கப்புறம் 4 வந்து இவர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா செனட் அப்படிங்கிற கூட்டத்தில் வந்து என்ன செய்யணும் படுகொலை செய்யப்படுறாரு. இவருடைய படுகொலைக்கு பிறகு இவருடைய அதுக்கப்புறம் நண்பர்களான மார்க் ஆண்டனி அதுக்கப்புறம் லாபிடஸ் அதுக்கப்புறம் வந்து சீசருடைய மருமகன் அதுக்கப்புறம் ஆக்டிவன் இவங்களாம் அதிகாரத்துக்கு வராங்க. அதுக்கப்புறம் சதி திட்டங்களினுடைய தலைவரான ப்ரூட்டஸ் மற்றும் காசியஸ் அப்படிங்கிறவங்க வந்து தனியாக பிரிஞ்சு ஒரு ராணுவ படையை உருவாக்குறாங்க. அவங்களையும் கண்டுபிடிச்சு நினைச்சாங்க அப்படின்னா கொண்டுறாங்க. அடுத்து கிமு 30 அதுக்கப்புறம் 7 வந்து ஆக்டேவியன் அப்படிங்கிறவர் வந்து ரோமானிய பேரரசினுடைய ஒரு சக்தி வாய்ந்த மனிதராக வந்து அதுக்கப்புறம் என்னச்சுன்னா இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட அவர் வந்து என்ன செஞ்சதுன்னா அப்படின்னா அகஸ்டன் இம்பரேட்டர் அப்படிங்கிற ஒரு பட்டத்துக்கு கீழே கிட்டத்தட்ட 44 ஆண்டுகள் ரோமனை வந்து என்ன செஞ்சிருக்காரு ஆட்சி இதுக்கப்புறம் வந்து செய்திருக்கிறாரு. அதாவது புனித வெற்றியாளர் ஜெனரல், அதாவது பிரின்ஸ்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மாநிலத்தினுடைய முதல் குடிமகன் அப்படின்னு சொல்லி தன்னை என்ன செஞ்சுக்கிட்டாருன்னா அழைத்துக்கிட்டாரு. ரோம் இருக்கும்ல அதனுடைய வரலாற்றின் காலம் கிபி 280 அதுக்கப்புறம் 4 வரை. அது வந்து என்ன அப்படின்னா பிரிக்ஸ்பைட் என்று அழைக்கிறதுக்கு அப்புறம் வந்து படுகிறது. இந்த அவர் ஆட்சியும் அதற்கு பின்ன வந்த காலத்தினுடைய அமைதியும் வந்து அவர் வந்து என்னச்சுன்னா பாக்ஸ் ரோமன் அப்படின்றது அது ரோமன் அமைதி என்றதுக்கப்புறம் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 284 அதுக்கப்புறம் ஏடினா பிற்காலத்தில் டியோலக்ஷியன் அப்படிங்கிறவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா ஆட்சிக்கு அதுக்கப்புறம் வராரு. அதுக்கு கீழே வந்து ரோம் நாகரிகம் அப்படிங்கிறது வீழ்ச்சி அடையதுக்கப்புறம் தொடங்கிருச்சு. அதுக்கப்புறம் இந்த டியோலட்டினுடைய அதுக்கப்புறம் வந்து வாரிசுகள் ஒருத்தர் தான் யார் அப்படின்னா கான்ஸ்டன்டைன் அப்படின்னு வரும். அவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா ஒரு தலைநகரை உருவாக்குறாரு. எங்கே அப்படின்னா பைசாண்டி அப்படிங்கிற இடத்துல கான்ஸ்டன்ட் நோபல் அப்படிங்கிற பேரில் என்ன ஒரு தலைநகரை வந்து என்ன பில்ட் பண்ணுறாரு. எப்போ அப்படின்னா 330 கிபி 330 என்ன பில்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் காலத்துக்கு அப்புறம் இந்த ரோமன் பேரரசுங்கிறது வந்து மேற்கு பேரரசு கிழக்கு பேரரசுன்னு சொல்லி 2 அதுக்கப்புறம் வந்து பிரியுது. அந்த மேற்கு பேரரசு வந்து இன்னும் பல பகுதிகளாக என்ன சிதறடைஞ்சிருது. அதுக்கப்புறம் பைசாண்டி பேரரசு என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கிழக்கு பேரரசு வந்து அதை தொடர்ந்து இன்னும் என்ன 1000 இயர்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா இது பண்ணியிருந்திருக்காங்க. த ஃபைனல் ஃப்ளோ. அதுக்கப்புறம் வந்து இந்த ரோமானிய அதுக்கப்புறம் வந்து பேரரசு வந்து யாரால் வந்து அதுக்கப்புறம் இது பண்ணப்படுறாங்கன்னா வடக்கு அதுக்கப்புறம் வந்து படையெடுப்பாளர்களினுடைய கைகளில் தான் அவங்களோட இறுதி அடி அதுக்கப்புறம் இருந்தது. அது யார் அப்படின்னா ஜெர்மன் பழங்குடியினர். 476 வாக்கில் ரோமனில் வந்து ஒரு சக்தி வாய்ந்த பேரரசு வந்து அதுக்கப்புறம் இல்லை. இந்த ரோமானிய பேரரசுக்கு வந்து பழைய ரோமானியர்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க கிரேக்கர்களை போலவே பல கடவுள்களையும் தெய்வங்களையும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா வணங்கியிருந்திருக்காங்க. ஜூப்பிட்டர் வியாழன் வந்து அவங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னா பயிர்களுக்கு வந்து மழையை அனுப்பியதான். செவ்வாய் வந்து அவர்களுக்கு வந்து போரில் வந்து அதுக்கப்புறம் உதவியதான். மெர்க்குரி வந்து அவர்களுக்கு வந்து என்ன அவங்களுடைய செய்திகளை வந்து கொண்டு சென்றதான். நெப்டியூன் வந்து அவங்களுக்கு வந்து கடலினுடைய கடவுளாம். வெஸ்டா அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய வீட்டை வந்து காத்ததான். ஜுனோ அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய பெண்களை வந்து அதுக்கப்புறம் பாதுகாத்தது.